நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, 1 தக்காளி, 1 மிளகாய், 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இதேமாரி தேங்காய் எடுத்து முதல் பாலும் 2வது பாலும் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகும் ஜீரகம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அது கூடவே ஒரு மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். பிறகு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி வசங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அது கூட போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க விடுறோம். அப்புறம் 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றுறோம். ஊற்றச்சில் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். அந்த தேங்காய் பால் நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவணும். அப்புறம் முதல் தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பாலை எடுத்து அதையும் ஊற்றிட்டு அப்புறம் கட்டியான தேங்காய் பாலை ஊற்றி அதே மாதிரி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு மல்லி தலையை போட்டு இறக்குனா சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி. இது உடம்புக்கு குளிர்ச்சியும், தேங்காய் பால் ரசம் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுபோல் உடம்பு சூட்டுக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.